அறிவு, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இல்ல? அண்ணா, இது நம்ம ஹோம் தியேட்டரோட ஸ்டீரியோ எஃபெக்ட்னே. ஐயோ, இதுங்க ரெண்டும் இங்க உட்காந்துட்டு இருக்கே. மாயாவோட செல்போன் இங்க இருக்கே. இதை எடுத்தா சந்தோஷ்க்கு போன் பண்ணலாமே. ஆனா எப்படி எடுக்கிறது? எடுக்கும் போது பார்த்துட்டா அறிவு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணா, முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, நானே போய் எடுத்துக்கிறேன். சரி அறிவு, நீ பாரு, நான் போய் தூங்குறேன். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. நான் படத்தை பார்த்துக்க சொல்லல, செல்வியை பார்த்துக்க சொன்னேன். நான் பாத்துக்கிறேண்ணே, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இன்னொரு தடவை போய் பாரு. அண்ணா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் சந்தியா போய் அவ்வளவு நோட்டம் விட்டுட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நம்மளை தாண்டி அவ எங்கேயும் போக முடியாது. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காத. ஏதோ ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுட்டே இருக்க. நீ ஒரு எட்டு போய் பாரு. போ அறிவு. நல்ல படத்தை கூட பார்க்க விட மாட்டீங்க. ஐயோ, இவன் வேற வரானே, என்ன பண்றது? ஏய் செல்வி, குடிக்க தண்ணி, சாப்பிட சாப்பாடு ஏதாவது வேணுமா? இல்ல வேணாம், எனக்கு தூக்கம் வருது. சரி, தூங்கு.
ஐயோ இது லாக்ல இருக்கே. இப்ப நான் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி ஆகணுமே. இது மாயாவோட ஃபோன். என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? மாயா தப்பாயிடுச்சு. ஐயோ எதுவா இருக்கும்? அப்போ மாயா இல்லனா வேற என்ன வச்சிருப்பா? அவளுக்கு பிடிச்சது என்ன? சந்தோஷ். போன் எடு சந்தோஷ். ஐயோ சந்தோஷ் போனை எடு. போன் எடுத்து பேசு சந்தோஷ். ஒரே ஒரு தடவை பேசு ப்ளீஸ் சந்தோஷ். போன் எடு. சந்தோஷ் ப்ளீஸ் போனை எடு சந்தோஷ். நீ எடுத்தாதான் சந்தோஷ் நான் பொழைக்க முடியும். இல்லனா நீ வரத்துக்குள்ள என்ன கொன்னுடுவாங்க சந்தோஷ். ப்ளீஸ் போனை எடு சந்தோஷ். என்ன போன வருஷம் வந்த இடி மழை புயல் வெள்ளம்லாம் திரும்பி வரப்போறது போல இருக்கே. டேய் என்னடா சொல்ற? கொஞ்சம் அங்க பாருங்க. கோகுலத்தில் சீதை மாதிரி கம்பீரமா பொண்ணும் கூட உட்காந்துட்டு இருந்தவன் இப்படி தனி மரமா உட்காந்துட்டு காப்பியா அப்படின்னு குடிச்சுட்டு இருக்கான். இது கண்கொள்ளா காட்சி அல்லவா? டேய் அவனை விட்றா, அவன் கிடக்குறான். அவளாம் ஒரு ஆள்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்க. என் தேவதேவா, நீ இங்கதான் இருக்கியா? இப்ப பாருடா உன்னை எப்படி வெறுப்பேத்துறன்னு. ஹாய் கிரிஷ். Hey, hi, please. தேங்க்ஸ். என்ன இவனுக்கு எங்க மச்சம் இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப நாட்டுக்கு என் கூட இல்லையேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம நந்தினி அவங்ககிட்ட வந்து பேசுறா. ஏய் அவனை புகழ்றியா? புகழல, நமக்கு ஒரு ஃபிகரும் செட் ஆகலையே. இவங்கிட்ட மட்டும் கூப்பிடாமலே பொண்ணுங்க வந்து பேசுறதுன்ற வைத்தறிச்சல். அதெல்லாம் கண்டுக்காதே. சொந்த கதை சோக கதை. So Nandi, how you doing today? நாண்டியா? ஆமா Nandi, நந்தினியோட ஸ்வீட்டான ஷார்ட் ஃபார்ம். நீங்க அன்னியன் படம்லாம் பார்க்கலையா? அதுல விக்ரம் நந்தினிய அவ்வளோ ஸ்டைலா நாண்டின்னு தானே கூப்பிடுவாரு. அதே மாதிரி நானும் உங்களை கூப்பிடலாம்ல. நீங்க கூப்பிடலாம் கிரிஷ். நீங்க என்ன என்ன வேணா சொல்லி கூப்பிடலாம். Hey, that's so sweet of you. என்ன ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டைலு, சினிமா, மேக்கப், லிப்ஸ்டிக்னு பல விஷயங்களை கத்துன்னு வந்து பொண்ணுங்களை மடக்கிறானா? இவனுக்கு மட்டும் பொண்ணுங்களை மடக்கிற டிக்ஷனரி எங்கேருந்து கிடைக்கிறதே தெரியலையே. ஏய் வாயிலே மிதி வாங்க போற வாய மாற. பட் நாண்டி, உங்க ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு சின்ன டல்னஸ் தெரியுது. ஏன் அப்படி? டல்னஸா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே.
ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களா துக்கமா இருக்காங்களா அது உங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். சம்திங் இஸ் ராங் வித் யூ. என்ன அது சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல கிரிஷ். என்ன பொண்ணுங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவானாமா. 7ஆம் அறிவுல வர டாங்லி மாரி நோக்கு ஒரு தெரிஞ்சிருக்குமோ. நல்லா பாருங்க, அவனை பார்த்தாலே லைட்டா சைனீஸ்காரன் தான் தெரியறான். டேய், அவங்க 2 பேரும் என்ன பேசினா நமக்கு என்ன? நீ ஏன்டா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஓ, நீங்க கேட்கலையா? சி, ஜூஸ் குடி. மேபி கிரிஷ், யூ ஆர் ரைட். லைஃப் சில சமயம் அர்த்தமே இல்லாத மாதிரி தோணும். டெய்லியும் அதே டைம் எழுந்திருக்கிறது, டெய்லியும் அதே வேலை, அதே டிவி ப்ரோக்ராம்ஸ், காலையில டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட்டு தூக்கம். அப்படியே ஒரு சக்கரத்துல மாட்டிட்டு சுத்துற மாதிரி இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, அதுதான் உங்க ஃபேஸ்லயும் உங்க கண்ணிலயும் இருக்கிற டல்னஸ்க்கு காரணம். இல்ல, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அப்புறம் பாருங்க உங்க லைஃப் எப்படி 360 டிகிரியா மாறுதுன்னு. அதுக்கு என்ன செய்யணும்? என்ன தூண்டில் போட்டுட்டான், எற பக்கம் மீன் வர்றது, என்னமோ சொல்லி அவளை சிக்க வைக்க போறான். லைஃப்ங்கிறது கொஞ்ச நாள் தான். அதுல சொல்ல போனா ஏற்கனவே 20 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கிறது பார்த்தா 40-50 வருஷம் தான் நம்ம இந்த பூமியில இருக்க போறோம். சோ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். டேய், காதல இருந்து கையேறா. நீ ஒட்டு கேட்கறன்னு ஊருக்கே தெரியுது. என்ன எர்த்து, பூமி, வானம், ஹிஸ்டரி, ஜாகிரபின்னு எல்லாமே சொல்றானா? இதெல்லாம் சத்தியமா பொண்ணுங்களுக்கு தெரியாது. இவன் பேசுறதுக்கு மட்டும் ஹாரிஸ் ஜெயராஜ் RR போட்டோன்னு வச்சுக்கோயேன், எந்த ஃபிகரா இருந்தாலும் அவன் மடக்கிடுவான். அப்படி பேசுறானா புள்ளையாண்டா? அதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க பிடிச்ச விஷயத்த செய்யணும். அப்போதான் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதுக்கு எல்லாம் மேல உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யும் போது தான் உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிதிங் இன் லைஃப். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷம் பிடிக்குமா இல்ல துக்கம் பிடிக்குமா? சந்தோஷம்தான். அப்புறம் ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டிய மூமெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்றீங்க? அவுட்டிங் போங்க, உலகத்தை பாருங்க. பப், பார்ட்டிஸ், லாங் டிரைவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் டூ எனிதிங் பெஸ்ட் யூ வாண்ட் டு டூ இன் யுவர் லைஃப். சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள இந்த உலகத்துல யாருனாலையும் தடுக்க முடியாது நாண்டி. ஏன்னா இவன் தோனி இல்ல, அதையும் தாண்டி விராட் கோலி. வந்த பால்ல 6 அடிக்க ஆரம்பிச்சவன் 6 பால்லையும் 6 அடிக்கிறான்னா, தனுஷ்கோடி மேல புயல் தாக்கின மாதிரி எப்படி பேரஞ்ச மாதிரி முடிக்கிறா பாரு நம்ம நந்தினி. இல்ல, எனக்கு பப்பு பார்ட்டிஸ்லாம் பழக்கம் இல்ல. ஆபீஸ் பார்ட்டி தான் போயிருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் அதிகம்லாம் இல்ல. அதனால தான் லைஃப் போர் அடிக்குது. வீட்டு கதவுக்கு வெளியே தான் உலகமே ஆரம்பிக்குது நாண்டி. அது என்ன சொல்லு, ஐயா கிணத்து தவள கரெக்டா? அந்த மாதிரி ஒரே இடத்துல அடைஞ்சிருக்காதீங்க. மேல பார்த்து கூரையோட உலகம் முடியுதுன்னு நினைச்சா அது முட்டாள்தனம். வெளியே வந்து பாருங்க நந்தினி, வானத்தை பாருங்க. வேர்ல்ட் இஸ் சோ பிக். என்ன இவன் சாதாரண ஆளே இல்ல, ஜகஜால கில்லாடி. லைட்டா டென்ஷன் ஆகுறான் போல இருக்கு. இப்படியே டென்ஷன் ஆனானா சீக்கிரமா பொசசிவ் ஆயி என்ன லவ் பண்ணிடுவான். ஏய் நாண்டி, இங்க பாருங்க. ஆ, என்ன ஏதோ சிந்தனையில மூழ்கிட்ட மாதிரி இருக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பார்ட்டிக்கெல்லாம் எங்க வீட்ல அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏய், கல்யாணத்துக்கு போறவங்க தான் வீட்டுல சொல்லிட்டு போவாங்க. பார்ட்டிக்கு போறவங்களா வீட்டுக்கு போனா வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே டீசெண்டா படுத்து தூங்கிடுவாங்க. ஏ, என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா பாயிண்ட் கொண்டானா? நந்தினி இவன் பப்பு கூட்டின்னு போயிடுவான் போல இருக்க. அவன் முகமும் மேகமூட்டமா காணப்படுறது, கொஞ்ச நேரத்துல மழை பெய்யுமோ, அவன் பக்கம் காத்து வீசுமோ. ஏய், வாயமுறா. அவ எப்படி போனா நமக்கு என்ன? அவ உங்களை கடுப்பாக்கணும்னு தான் அவன் கூட பேசுறா. நீங்களும் கடுப்பாவரேல். எந்த முடிவு எடுத்தாலும் சட்டு புட்டுன்னு எடுங்கோ. விடு விடுன்னு வாய் தான் சொல்றது, ஆனா முகத்துல ஏதோ வைத்தறிச்சல் தெரியுது. டேய், இப்ப வாயை முடியா இல்ல அப்படியே மூஞ்சில எடுத்து ஊத்தவா? வேணாண்ணா, கடுப்பாகாதே. அங்க பாருங்க, அவன் அதுக்குள்ள இங்கிலீஷ்லயே பின்னி நந்தினியே சிரிக்க வச்சுட்டு இருக்கான்.
அவளும் சிரிக்கிறாளே, ஐயோ பத்தின்றுதே. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்க எதுவும் பண்ணல, ஃப்ரீயா தான் இருக்கீங்க, ரைட்? ஆமா, பட் நோ இஃப்ஸ் நோ பட்ஸ். நீங்க என் கூட வரீங்க, ஒரு புது உலகத்தை பார்க்க போறீங்க. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா அதே நிமிஷம் நீங்க அங்க இருந்து போயிடலாம். பட் ஐ கேரண்டி யூ, என் கூட ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. இந்த வீக்கெண்ட் உங்க சந்தோஷத்துக்கு நான் தான் கேரண்டி. Am I clear? யா ஷூர். Okay, so do you have party wear or something? ஆ Like what? இந்த பார்ட்டிக்கு போடுற ஹை ஸ்டைல் காஸ்டியூம்ஸ், do you have it? ஆ, அது ஜீன்ஸ் டி-ஷர்ட் அந்த மாதிரி. Hey, அதெல்லாம் 1992 காலம். இட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் போகிறோம், அதுக்கப்புறம் தான் நிஜமான பார்ட்டி ஆரம்பிக்க போகிறோம். வர ஃப்ரைடே ஷார்ப் 6 o'clock ரெடியாக இருக்கு. I'll pick you and don't forget, work harder and we'll party harder. Okay? ஸோ நீங்கள் என் கூட நிச்சயம் வரீங்க. ஓகே கிரிஷ். சரி, இப்போ பிரேக் டைம் முடிஞ்சது. யா லெட்ஸ் கோ ஃபார் ஒர்க். ஓகே. ஏன்னா உங்க பக்கத்துல வந்து ஒரு காப்பியும் குடிச்சிட்டு அதே கேப்ல உங்களை லவ் பண்ற ஃபிகரையும் அவன் தள்ளிட்டு போறான்னா, அப்ப அவன் எவ்வளோ பெரிய கேடி கில்லாடி மன்மதிலாம் தெரிஞ்சவனா இருப்பான். ஆனா நீங்க தான் மாணிக்கமா மாறின பாஷா மாதிரி கோவமே வராம இருக்கேன். ஏன் அப்படி? ஏன் ஆட பாவி, உன் லவ்வுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன், அவன் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்படி கும்டி அடுக்கு மாதிரி உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிட்டு என் கண்ணத்தையும் பதம் பார்த்துட்டு போயிட்டியாடா. உனக்கெல்லாம் என் ஹெல்ப் இல்லாம எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகாதுடா. இது ஒரு பேச்சுலர் பையனோட சாபண்டா. அம்மா அம்மா மாயா, என்னாச்சு மாயா? அம்மா எங்க? அம்மா எங்க இருப்பாங்க? கிச்சன்ல தான். அங்க இல்லையே. அப்ப டைனிங் ஹால்ல பாத்தியா? அங்கேயும் இல்ல. அம்மா மாயா, இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க? ஏய் என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்ப அம்மா அம்மா நீ ஏலம் போட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? என் செல்போன் எங்க? என்ன கேட்டா அத நாய்க்குட்டி மாதிரி எப்பவுமே உன் கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க. அது பெட்ரூம், பாத்ரூம், கிச்சனு, ஹால்னு அது உன் கூடவே வருது. அப்புறம் அம்மா பாத்தியா, ஆட்டுக்குட்டி பாத்தியா, நீ என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ அது பாத்தியா இல்லையா? ஏய் மாயா, எதுக்கு நீ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? செல்போன் தானே கிடைக்கணும். இங்க தான் எங்கயாவது சோஃபால கிஃபால இருக்கும். நல்லா தேடி பாரு. தேடி பார்க்காம நான் கேப்பனா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அது எங்கேயும் இல்ல. நான் சீரியஸா சொல்றேன், என் செல்போனை காணும். இப்படி செல்போனை காணோன்னு இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? நீ தான் மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலருன்னு 3 கலர்ல போன் வச்சிருக்கியே, அது எங்கடி தொலைஞ்சு போச்சு? நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேனே அந்த போனை தான் காணும். எனது அந்த பெரிய போனா தொலைஞ்சு போச்சு. அக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. மாயா, நிதானமா யோசிச்சு பாரு. கடைசியா எங்க வச்ச? யார் கூட பேசுன? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன, நீ எங்கேயாவது பாத்தியா? இல்லடி, நேத்து ஈவினிங் ஷாப்பிங் போனல, வரும்போது உன் கையில எதுவும் இல்ல. ஆக மொத்தத்துல உன் போன் இந்த வீட்ல எங்கேயும் தொலைல, வெளியில தான் எங்கேயோ கோவிந்தா கோவிந்தான்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாய மூடுறியா? நேத்து நைட்டு கூட நான் சந்தோஷ் கிட்ட பேசினே. இல்ல மாயா, சந்தோஷ் கால் பண்ணது கேகேவோட போனுக்கு. நீ நேத்து நைட்டு போன் யூஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. தொலைச்சிட்டியாடி? தொலைச்சிட்டியா? அதை இப்பதானடி வாங்கினேன். ஐயோ, சொல்லையா 50,000 ரூபாய் அம்போன்னு போச்சா? அக்கா, அவ ஏற்கனவே மூட் ஆஃப்ல இருக்கா, நீங்க வேற. மாயா, நல்லா யோசிச்சு பாரு. லாஸ்டா உன் போனை எங்க யூஸ் பண்ண? கடைசியா எங்கேயோ சார்ஜ் போட்ட மாதிரி தான் ஞாபகம். நல்லா இருக்குடி நீ சொல்றது. நீ சார்ஜ் போட்டது இங்கயா, கார்லயா, இல்ல ஷாப்பிங் போன கடையிலயான்னு தெரியாம இங்க வந்து காணோம் காணோம்னு தையா தக்கான்னு குதிக்கிற. மாயா, விட்டு தள்ளு. அக்கா எப்போ இப்படிதான் உனக்கு தெரியாதா? சரி, உன் போனுக்கு நீ கால் பண்ணி பாத்தியா? இரு, நான் ட்ரை பண்ண.
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சந்தியா. ஏன்? நான் ஏற்கனவே நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நாட் ரீச்சபிள் தான் வருது. அப்ப சுத்தம் தொலைஞ்ச போனு நாட் ரீச்சபிள்னு வருதுன்னா அது எவன் கையிலயும் ரீச் ஆயிடுச்சுன்னு தாண்டி அர்த்தம். அவ்வளவுதான், போச்சு போ. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே மாயா விடு மாயா. உன் ஃபோன் தானே தொலைஞ்சு போச்சு, இன்னொன்னு வாங்கிக்கலாம். அதில்ல சந்தியா, அதுல என் பர்த்டே வீடியோஸ் சந்தோஷம் நானும் எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. சிஸ்டம்ல பேக்கப் எடுத்து வைக்கலையா? இல்ல. அச்சச்சோ. டாடி எங்க? வெளியில போயிருக்காருடி. அவர் வந்ததும் அவர் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என் மொபைல் காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. சரிடி. இன்னைக்கு முழிச்ச நேரமே சரியில்லை. ச்சே. எதுக்கு மாயா இப்படி சொல்ற? அது என்னோட லக்கி போன் சந்தியா. அது வந்ததுக்கு அப்புறமா தான் என்கிட்ட எல்லாமே வந்துச்சு. அது மட்டும் என் கையில இருந்துச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவா நடக்கிற மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு கையே உடைஞ்ச மாதிரி இருக்கு. இருக்காதா பின்ன? அவ்வளோ ஒஸ்தியான போன் ஆச்சே. எனக்கு 2 கையும் உடைஞ்ச மாதிரி இருக்கு. நல்லா யோசிச்சு பாருடி. நீ எங்கேயாவது சார்ஜ் போட்டு அங்கே விட்டு வந்துட்டியா? அ, எனக்கு என்னமோ நேத்து நைட்டு ஹால்ல தான் சார்ஜ் போட்ட மாதிரி தோணுது. என்னது, ஹால்லையா? ஆமா, ஹால்ல தான். எங்க? டிவி கிட்டயா? சான்ஸே இல்ல மாயா. ஆமா. அங்க வெறும் சார்ஜர் மட்டும்தான் இருந்துச்சு. நான் காலையில கூட பார்த்தேன். நீ வேற எங்கேயோ விட்டுருக்க. நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா கிடைச்சிரும். அது எப்படி கிடைக்கும்? தொலைஞ்சதுதான். கத்தம். அது எவன் கையில கிடைச்சதோ அவனுக்கு அதிர்ஷ்டம், உனக்கு கஷ்டம் தான். ஐயோ மாயா. ச்சே.